السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5. இந்த கடமைகளை பற்றி நமக்கெல்லாம் அதிகமாக தெரியும். அதில் ஒன்றுதான் ஹஜ். இந்த தொழுகை, நோன்பு, இந்த ஹஜ் எல்லாம் வெறும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா கடமையாக்கவில்லை. இந்த தொழுகையை எடுத்துக்கொள்ளலாம், இந்த நோன்பை எடுத்துக்கொள்ளலாம், இந்த ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹு தஆலா இதை கடமையாக்கி கொண்டுதான் இருந்தான். தொழுகையினுடைய முறை வேறு மாறி இருக்கலாம், ஆனால் தொழுகை கடமையாக இருந்தது. நோன்பினுடைய முறை வேறுமாக இருக்கலாம், ஆனால் நோன்பு கடமையாக இருந்தது. ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஆனால் ஹஜ்ஜும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் இருந்தே இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதையெல்லாம் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்து காட்டுகின்றான். நோன்பை பற்றி பேசும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமை என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் ஒரு 5 விஷயங்களை செய்யாமல் இந்த உலகத்திலே மரணிக்கவில்லை என்பதாக சொல்லும் பொழுது அதில் ஒன்றாக
ஹஜ்ஜை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலிருந்தே இந்த ஹஜ் என்பது இந்த உலகத்தில் கடமையாகத்தான் இருக்கின்றது. அதனுடைய கிரிகைகள் வேறையாக இருக்கலாம், அதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், அவனுடைய அமல்கள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் கடமை என்பது ஆரம்ப காலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். முதலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பூமியிலே இறக்கப்படுகின்றார்கள். இறக்கப்பட்டால் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது, அவர்கள் இறங்குவதற்கு முன்னாலே இங்கு காபத்துல்லா இருந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள், இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கிணங்க காபத்துல்லாவை முதலாக கட்டினார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏற்கனவே இருந்த காபத்துல்லா சிதலமடைந்திருந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்பதாக ஒரு வரலாறும், மற்றொரு வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக அந்த காபத்துல்லாவை இந்த பூமியிலே கட்டினார்கள் என்பதாகவும் வரலாறு வருகின்றது. ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை புலன் நிர்மாணமோ அல்லது முதலாக கட்டுகின்றார்கள். கட்டிவிட்டு அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பல்வேறு நபர்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்துக் கொண்டிருந்தார்கள், இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தார்களோ அவர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். மீதம் இருக்கக்கூடிய அனைவரையும் கடல் பிரளயத்தின் மூலமாக அவர்களை தண்ணீரை கொண்டு அழித்தான். அது தண்ணீரை கொண்டு அழிக்கும் பொழுது அந்த காபத்துல்லாவும் சிதலமடைந்தது. அதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய நேசர், அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, இத்தஹத இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த ஊர் ஈராக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிகமான துன்பங்கள் இழைக்கப்படுகின்றது, நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார்கள், அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தோடு இன்றைக்கு எதற்காக போர் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த ஊரான பலஸ்தீனிற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தோடு வருகின்றார்கள். அங்கு வைத்துதான் அவர்களுக்கு முதல் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளலாம், இந்த உம்ராவை எடுத்துக்கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தவிர்த்து விட்டு இந்த கிரிகைகளை நாம் பயன்படுத்த முடியாது. அவருடைய குடும்பத்தில் யாராவது ஏதாவது ஒரு செயல்களை செய்திருப்பார்கள், அதை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி வைத்திருப்பான். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நாம் எடுத்தாலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எதையாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்திருப்பார்கள். அதை அல்லாஹ் தஆலா பொது மக்களுக்கு, அதற்கு பின்னால் வந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாத வயதிலே அவர்களுக்கு 80 வயதிலே ஒரு மகன் பிறக்குகின்றார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் 2 நபர்களையும் கொண்டு போய் அல்லாஹ் என்ன சொல்றான், பக்கா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பக்கா என்கின்ற, இன்னைக்கு நம்ம மக்கா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பக்கா என்கின்ற பாலைவனத்திலே விட்டு வரும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்ற மகனை கொண்டு போய் அப்படி மக்கால போய் விட்டுட்டு வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி அன்னைக்கு மக்கா மிகப்பெரிய தேசம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய வீதிகளில் போய் உட்கார்ந்தோம்னா ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க,
ஏதாவது சாப்பிட்றதுக்கு யாராவது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அன்றைய காலகட்டம் மக்காவிலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான். யாருக்காக? அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த ஒரே காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அதுதான் ஈமான். அதனால தான் இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இத்தஹத இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை நான் உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்போது தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக வருவாங்க. அதில் ஒன்றில் தான் நமக்கு தெரிந்த வரலாறு குர்பானியுடைய வரலாறு. அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராக வளர்ந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவினுடைய நகரத்திற்குள்ளாக வருகின்றார்கள். மக்கள் எல்லாம் குடியேறி மக்கா நகரம் பாலைவனம் நகரமாக மாறி வந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹ் நம் இருவருக்கும் ஒரு கட்டளையை வைத்திருக்கின்றான். இந்த காபத்துல்லா இருக்குகின்றது அல்லவா, முதல் இறை இல்லம். இந்த காபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா உன்னை கொண்டும் என்னை கொண்டும் புலன் நிர்மாணம் செய்ய காத்திருக்கின்றான் என்பதாக தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்தவர்களாக காபத்துல்லாவை புலன் நிர்மாணம் செய்தார்கள். புலன் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், இப்ராஹிமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல நிற்கிறாங்க, நின்றுட்டு துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வே, இந்த காபத்துல்லாவை நீ கட்டுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டாய், நாங்கள் கட்டிவிட்டோம், இதற்கான கூலியை நீ தான் தரணும் என்று துவா கேட்டாங்க. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், இப்ராஹிமே, நீங்கள் இந்த காபத்துல்லாவுக்கு மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், எப்படி அழைப்பு கொடுக்கணும்? எப்படி அழைப்பு கொடுக்கணும்? இன்னைக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? எப்படி கொடுக்குறோம்? எப்படி கொடுக்குறோம்? பாங்கு சொல்லி கூப்பிடுறோம். பாங்க முதல்ல சொன்னது யாரு? யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று ஹஜ்ஜிக்கான முதல் அழைப்பை கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஅத்தின ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதாக காபத்துல்லாவிலிருந்து அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுத்தால் அல்லாஹ் தஆலா கட்டளை சொன்னான், இந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்த அழைப்பை மறுமை நாள் இருக்கக்கூடிய வரைக்கும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அத்துணை மனிதர்களுக்கும் இதை நான் கேட்க செய்வேன். அவர்கள் யார் லப்பைக் என்பதாக அவர்கள் பதில் கொடுத்தார்களோ அவர்கள் இந்த காபத்துல்லாவிற்கு கண்டிப்பாக வருவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் நம்ம எங்க இருந்தோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்திருந்தான். அவர்களுடைய அதானை, அவர்களுடைய அழைப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்க செய்தான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொன்னான், அதே வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் கொடுத்த அழைப்பை கொண்டு மக்கள் வெகு தூரத்திலிருந்து நடந்து வருவார்கள், மெலிந்த ஒட்டகத்திலே அவர்கள் பயணித்து வருவார்கள், காலத்தினுடைய ஓட்டத்தில் அவர்கள் இன்னும் பிற வாகனங்களில் வருவார்கள் என்பதாக அன்றைக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பை கொடுத்தவுடன் யாருமே அன்னைக்கு உடனே வந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜை நோக்கி, காபத்துல்லாவை நோக்கி இன்றைக்கும் பயணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். யார் கொடுத்த அழைப்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஅத்தின, முஅத்தின் என்பதாக சொல்லுகின்றோம் அல்லவா, பள்ளிவாசலினுடைய முஅத்தின், முஅத்தினார், உலகத்தினுடைய முதல் முஅத்தின்
அழைப்பாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அழைக்கப்பட்டது. அந்த அழைப்பிற்கு இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் பதில் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இதை நாங்கள் கட்டிவிட்டோம், இதை எப்படி உன்னை வணங்குவது, இதன் மூலியமாக எப்படி உன்னை வணங்குவது, வ அரினா மனாசிக்னா வ துப் அலைனா, உன்னை எப்படி இதை வைத்து வணங்குவது, எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கி எப்படி என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ, தொழுகையை யாருக்கு நமக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுத்தா? ரசூலுல்லாஹ். எப்படி தொழுகணும் யார் கற்றுக் கொடுத்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வராது எதுவரை என்று சொன்னால் ஹத்தா லா யஹிஜ்ஜுல் பைத், மறுமை நாள் எப்பொழுது வரைக்கும் வராது என்று சொன்னால் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்லாத வரை, மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகாம என்றைக்கு காபத்துல்லா தன்னந்தனியாக எந்த ஒரு மனிதரும் இல்லாமல் விடப்படுகின்றதோ அது வரைக்கும் மறுமை நாள் வராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இங்கேருந்து நம்ம மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போனோம்னா அங்கே வரக்கூடிய ஹாஜிமார்களை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப கவனிப்பாங்க. காரணம், அவர்கள் யாருடைய விருந்தினர்கள் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய விருந்தினர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், லுயூஃபுர் ரஹ்மான், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய விருந்தினர்கள். ரொம்ப உம்ராக்கு போறவங்களை விட ஹஜ்ஜிக்கு போறவங்களை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப பாதுகாப்பா பார்த்து கொள்ளும். ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோடனே அந்த இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, அஹ்லன் வ சஹ்லன், வெல்கம், மர்ஹபன், நீங்க உள்ள வாங்க, லுயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய விருந்தினர்களே நீங்கள் வாருங்கள் என்பதாக எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், யாரையாவது தேடி போயிருப்போம், அவர்களுடைய விருந்தினராக இருப்போம், அவர்கள் நம்மை கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் அல்லாஹ்வினுடைய விருந்தினர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள்ல நம்முடைய மக்கள் ரொம்ப பொதுபோக்கா இருக்காங்க. அதிகமாக தொழுகிறோம், அதிகமாக நோன்பு வைக்கிறோம், அதிகமாக சக்காத்தையும் சதக்காக்களையும் கொடுக்குகின்றோம், உம்ரா வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு உம்ரா போகக்கூடிய அளவிற்கு நாம் இருக்குகின்றோம். ஆனால் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதெல்லாம் போய்க்கலாம் ஜி, ஹஜ்ஜி நமக்கு என்ன கடமையா? யாருக்கு தெரியுமா கடமை? இன்னைக்கு யாருக்கெல்லாம் 3.5 லட்சம் ரூபா இருக்கோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு கடமை தான். ஏன்னால் அரசாங்கம் வெறும் 3 லட்சம் ரூபால இந்திய அரசாங்கம் ஹஜ்ஜுக்கு அழைத்துட்டு போயிருக்கு. அப்ப இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் என்பது ஒரு காலகட்டத்தில் பெரிய தொகையாக இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டம் 3 லட்சம் ரூபாய் என்பது மிக அற்பமான ஒரு தொகை, ஈஸியா போயிட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்கள், நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? உம்ராக்கு போயிட்டு வந்தாச்சா, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க காபத்துல்லாவை நேரா பார்த்துட்டோம், அங்க இருக்கக்கூடிய மக்கா மாநகரத்தை நாங்க பார்த்துட்டோம், எதுக்கு ஹஜ்ஜிக்கு போய்கிட்டு? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் யாரிடமெல்லாம் செல்வம் இருந்து ஹஜ்ஜிக்கு போகாமல் இருந்தாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் உமர் ரலியல்லாஹு கடுமையாக நடந்து கொண்டார்கள். சொல்லுவாங்க, நான் உமர் ரலியல்லாஹு அவர்கள், மாத்த யஹூதியன், நீ யூதனா மரணிக்க போறியா? மாத்த நசரானியன், நீ கிறிஸ்தவனா மரணிக்க போறியா? மாத்த மஜூசியன், நீ நெருப்பு வணங்கியா மரணிக்க போறியா? இவ்வளவு பணம் வச்சிருக்கியே, இவ்வளவு பொருளாதாரங்களை வைத்திருக்கின்றாயே, ஏன் நீ ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்களாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ் என்பது ஏனைய அமல்களை விட ஒரு காதலால் ஆன ஒரு அமல். இறைவனினுடைய நேசம்,
இறைவனுடைய முதல் இல்லத்தை பார்க்க போகின்றோம் என்கின்ற நேசம் எல்லாருடைய உள்ளத்திலே இருக்கணும். எப்படியாவது காபத்துல்லாஹ்க்கு போகணும். நம்மள்டெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவோம்? எங்கேயாவது டூர் போகணுமா, எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம டக்குன்னு என்ன பண்றோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை சொல்றோம். வெளிநாடுகளை சொல்லுங்கன்னு சொன்னா உடனே சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, லண்டன் என்பதாக இன்றைக்கு எம்முடைய மக்களினுடைய வாய்களிலிருந்து வருகின்றது. சொல்ல வேண்டும், நான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், நான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லணும். அதை நீயத்தாக வைக்க வேண்டும். இன்னைக்கு இதனுடைய நீயத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஹஜ்ஜிக்கு போறவர்கள் என்ன நினைச்சுக்கிறோம்? வயசானவங்க போகணும், வயது முதிர்ந்தவர்கள் காலத்தினுடைய கடைசி காலகட்டத்திலே அவர்கள் போக வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அமல்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாலிப பருவத்தில் போகணும். கிட்டத்தட்ட 16-15 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும். வயசானவங்களால் நடக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பொதுவா வயசான காலகட்டத்தில், நம்முடைய கடைசி காலகட்டத்தில் ஹஜ்ஜிக்கு போயிட்டு செஞ்ச அமல்களை எல்லாம், நம்ம செஞ்ச தீமைகளை எல்லாம் அழிச்சுட்டு புதிய பிறந்த குழந்தையா வரலான்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே போயிட்டு வயதானவர்களால் நடக்க முடியவில்லை, வயசானவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அழுகுறாங்க. இளமை பருவத்தில் செல்ல வேண்டும். ஒரு 20 வயசு 30 வயசு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல போறதுக்கு முயற்சி செய்யுங்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ், யார் அந்த ஹஜ்ஜிலே கெட்ட வார்த்தைகளை பேசாமல், ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல், வலம் யன்சு, யார் அந்த நேரத்திலே ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்குகின்றார்களோ, கயௌமின் வலதஹு உம்முஹு, அன்றை பிறந்த ஒரு பாலகனை போன்று அவர்கள் மீண்டு வருவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜில் அழிக்கப்பட்டோம். யார் அந்த இடத்துல எந்த ஒரு ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை பேசாமல், அந்த ஹஜ்ஜிலே ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்யாமல், ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை சரியாக செய்கின்றார்களோ, அவர்கள் எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து வரும் பொழுது எந்த ஒரு பாவமும் செய்யாமல் வருதோ அது போன்று ஒரு மனிதன் மாறிவிடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3 விஷயம்தான் ஒரு மனுஷனோட எல்லா பாவங்களையும் அழிச்சிடும். முதல் விஷயம், ஒருவன் முஸ்லிமா மாறுறது. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். நம்ம ஏற்கனவே முஸ்லீம், அப்போ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. திரும்ப இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியுமா நம்மளால? ஏன்னா நம்ம இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண முடியாது? நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படாது. 2வது விஷயம் ஹிஜ்ரத். யார் ஹிஜ்ரத் செல்கின்றார்களோ, அல்லாஹுக்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த ஊர்லேயே வாழ முடியல, இந்த ஊர்ல என்னால் இஸ்லாத்தை பிடித்து வாழ முடியவில்லை என்பதாக இருந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பயணிக்கின்றார்களோ அவங்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். 3வது விஷயம், யார் ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுகின்றார்களோ, ஹஜ்ஜுல் மப்ரூர் என்பதாக சொல்வார்கள். மப்ரூர், முழுமையாக்கப்பட்ட ஹஜ்ஜு. யார் அந்த தெளிவான ஹஜ்ஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக ஹஜ்ஜை செய்யக்கூடிய மக்களாக, வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ்ஜை செய்து நம்முடைய வாழ்க்கையை பூர்த்தியாக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ்
اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜிஹாத் போராட்டம் பெண்களுக்கு கிடையாதா? நாங்கள்லாம் போராடணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா போராடி யார் ஷஹீதாகின்றார்களோ அவங்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களே. பெண்களாகிய நாங்கள் போராட்ட களத்தில் கலந்துக்க கூடாதா? எங்களுக்கு அந்த ஷஹீதன் என்ற அந்தஸ்து கிடைக்காதா என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை விட சிறந்த ஒரு அமல் இருக்குகின்றது, அதுதான் ஹஜ். அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களாக இருக்கட்டும், உம்மஹாத்துல் முஃமினீன் எம்முடைய முஃமின்களினுடைய தாய்மார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்னால் இருந்து ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஹஜ்ஜி செய்வார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஹஜ்ஜி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையிலே மக்கள் எல்லாம் ஹஜ்ஜி செய்து கொண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹஜ்ஜிலே அந்த அளவிற்கு சஹாபாக்களும் தாபியின்களும் தபா தாபியின்களும் அந்த அளவிற்கு அவர்கள் மும்முரமாக மிக ஆசையோடு அல்லாஹ்வின் மீதுள்ள காதலோடு அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தையாவது சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை தான் நம்மால் சந்திக்க முடியவில்லை, அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்பதாக ஆசையோடு பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது, ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வருடம் வருடம் ஹஜ்ஜிக்கு செல்வார். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், 6 மணி நேரத்தில் மக்காவுக்கு போயிடலாம். 6-7 மணி நேரம் இங்கேருந்து கிளம்புனோம்னா 6-7 மணி நேரத்தில் மக்காவுக்கு போயிடலாம். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், கப்பலில் தான் போகும், 6 மாத காலம் எடுக்கும். இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம், நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட தவறாக நடந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க, நாங்கள் திரும்ப வருவோமான்னு தெரியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கப்பலில் பயணம் செய்வார்கள். ஹஜ்ஜிக்கு நடுவுற இடத்துல கடலில் வச்சு மௌத்தாயிட்டாங்கன்னா உடம்பு கொண்டு வர முடியாது, அங்கேயும் கொண்டு போய் புதைக்க முடியாது, கடலில் போய் தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவிற்கு தான் அன்றைக்கு ஹஜ்ஜினுடைய கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மிக எளிமையாக வெறும் 6 மணி நேரத்தில் என்ன பண்ணிடலாம், இங்கே ஃப்ளைட்டில் ஏறினோம்னா அங்கே போய் இறங்கிடலாம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கின்றோம், இந்த ஹஜ்ஜை நம்ம ஒரு பொதுப்போக்கான விஷயமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். பெரிய பணக்காரங்க தான் போனோம், நம்மெல்லாம் போகக்கூடாது என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். வெறும் 3 லட்ச ரூபா கவர்மெண்ட் இன்னைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 3 லட்ச ரூபா அடுத்த வருஷத்திற்கான ஹஜ்ஜிக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருஷத்தான ஹஜ்ஜிக்கு மக்கள்லாம் போயிட்டாங்க, அடுத்த வருஷ ஹஜ்ஜிக்காவது நாம் செல்வதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். 1000 வருடங்களுக்கு முன்னால் அந்த மனிதன் கிட்டத்தட்ட 6 மாத காலம் பயணம் செய்ய வேண்டும். 5 மாத காலம் பயணம் செய்வார். 1 மாதம் ஹஜ்ஜிலே மக்காவில் தங்கியிருப்பார். திரும்ப என்ன பண்ணுவார், ஊருக்கு வருவார். திரும்ப உடனே கிளம்பி என்ன பண்ணிடுவார், ஹஜ்ஜிக்கு பயணம் செய்வார். அவரிடம் கேட்கப்பட்டது, எதனால் நீங்கள் அடிக்கடி ஹஜ்ஜிக்கு வருடம் வருடம் நீங்கள் உங்களுடைய பயணமே வாழ்க்கையே பயணமாக இருக்குதே, நீங்கள் ஹஜ்ஜிக்கே போயிட்டு இருக்கீங்களே என்பதாக சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய நேசனை சந்திப்பதற்கு எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அழைப்பை நான் ஏற்காமல் இருக்க முடியுமா என்பதாக அந்த மனிதர் கேட்டார். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். யாராவது ஒருத்தங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா இந்த மனிதர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு என்பதாக நாம் பயணித்து போகின்றோம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் என்ன பண்ணிடுறோம், பயணித்து போயிடுறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய நேசர், அல்லாஹ்வினுடைய தோழர் அழைப்பு கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். வஅத்தின அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் ஹஜ்ஜிக்கார்கள். ஆனால் இன்றைக்கு
நாம் ஹஜ்ஜை பொடுபோக்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு பயணம் செல்வதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜை கபூலாக்குவான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைவரினுடைய ஹஜ்ஜை மாற்றி அவர்களுடைய அல்லாஹ்விடம் தௌஃபீக் செய்வனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாத்.